எதில் வேணாலும் நீங்கள் சம்பாதிக்கலாம், எதில் வேணாலும் சம்பாதிக்காமல் வீணாக போகலாம். ஆக்சுவலி என் புத்தகத்தில் ஒரு சென்டென்ஸ் எழுதியிருப்பேன். நம்ம ஊரில் படித்ததுனால் என்ன வந்த விளைவு என்னென்னா, ஆக்சுவலி படித்தா வேலை கிடைக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் படித்ததுனால தான் வேலை கிடைக்க மாட்டேங்குது. படிக்கலைன்னா நிச்சயமாக ஏதாவது வேலைக்கு போயிருப்பான் அவன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பட்டங்களை பெறுவதை விட ஏதோ ஒரு ஸ்கில், அதை நான் 16 வயசுக்குள்ளே முடிவு பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிள்ளைங்களை வளர்க்கும்போது ஏதாவது ஒரு ஸ்கில்லில் அவன் முழுமை அடையணும். எந்த ஸ்கில்லுமே மட்டம் கிடையாது, எந்த ஸ்கில்லுமே உயர்த்தியும் கிடையாது அப்படின்றத முடிவு பண்ணிட்டீங்கன்னா 18க்கு மேலே அந்த பர்டிகுலர் ஸ்கில் மெருகூட்டப்படணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜாக பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா பிள்ளை வளர்க்கறதுல பிரச்சனைகளே கிடைக்காது. படிப்பு முக்கியம் கிடையாது, பட் அறிவு முக்கியம். எப்படி படிப்புன்னா என்ன? இப்போ நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறீங்க, பரீட்சை வைக்கிறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, புத்தகங்கள். படிப்புன்னா என்ன? இப்போ எதுலேருந்து நீங்கள் கற்றுக்குறீங்க? மனிதர்கள் எதுலேருந்து கற்றுக்குறாங்க? பை எக்ஸ்பீரியன்ஸ். எல்லா உயிரினங்களும் அறிவை பெறுவது அனுபவம் மூலம், பை எக்ஸ்பீரியன்ஸ். அதிலிருந்து முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க, அதுக்கப்புறம் புரிஞ்சிக்கிறீங்க, அதுக்கப்புறம் அறிந்து கொள்கிறீர்கள். இது ஒரு ஸ்டேஜஸ் ஆஃப் லேர்னிங். ஃபஸ்ட்டு யூ கம் டு நோ, உன்னை பற்றி நான் என்னென்னு தெரிஞ்சுக்கிறேன், அதுக்கப்புறம் அதை பற்றி பண்ணுறேன், அதை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறேன், அதுக்கப்புறம் நான் அறிந்து கொள்கிறேன். இதிலேருந்து வந்தது அந்த வார்த்தையே. எவ்வளவுக்கு எவ்வளவு நான் அறிந்து வைத்திருக்கிறேனோ அதுக்கு பேர் தான் அறிவு. எவ்வளவுகளுக்கு அறிந்து வைத்திருக்கிறோனோ அவரை தான் நாம் அறிஞர் அப்படின்னு சொல்கிறோம். இது புரியுதா? அறிதல், அறிவு, அறிஞர். இது நம்ம மொழியில் மட்டும் இல்லை, எவ்வளவுக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்களோ அதுக்கு பேர் தான் நாலெட்ஜ், நாலெட்ஜபிள் பர்சன்.